ஹலோ காய்ஸ், பாய் ஃப்ரம் டிக்டாக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க சிம்பிளாக. சில வீல் சேர் வீடியோஸ் வந்து டிக்டாக்கு பிடிக்காது. ஸோ போனிங்ஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் போயிடுச்சு. அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு என்னை விட உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த எண்டில் இட்ஸ் ஜஸ்ட் அன் அக்கௌண்ட், டிக்டாக் அக்கௌண்ட் தான். லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது. என்ன இந்த உலகத்துக்கு காட்டினது டிக்டாக். நீங்கள் எல்லோரும் என்ன மறக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ நான் இனி அந்த அக்கௌண்ட் வந்தால் ஒழிய நான் பெருசாக டிக்டாக்ல வீடியோஸ் போட மாட்டேன். ஏண்டா இப்படி எந்த வீடியோ போடலாம், எந்த வீடியோ போட முடியாது என்று யோசித்து கொண்டு எல்லாம் அக்கௌண்ட் வச்சுக்கொள்ள முடியாது. 2-3 இமெயில்ஸ் அனுப்பியிருக்கிறேன், பார்ப்போம். அந்த அக்கௌண்ட் வந்ததுன்றா அந்த அக்கௌண்ட்டை நான் கண்டினியூ பண்ணுவேன். எல்லாட்டி என்ன பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் வேறு பிளாட்ஃபார்மில் என்ன வந்து பாருங்கள். என்ன சொல்கிறேன்னு தெரியலை. பட் ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயம் செய்யலாம். இது எவ்வளோ பாசிபிளோ தெரியாது. நீங்கள் டிக்டாக் ஒஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு போய், கீழே போட்டு போகிறேன், டிக்டாக் ஒஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு போய் அவைண்ட ஏதாவது ஒரு வீடியோவில் கொமெண்ட்லேயோ எங்கேயாவது ரிப்போர்ட் இல்லை அவைண்ட அக்கௌண்ட்டில் போய் மெசேஜ் எல்லாட்டி அவைண்ட வீடியோஸை ரிப்போர்ட் பண்ணி எந்த ஐடியா கொடுத்து Judeland.27 ரீஸ்டோர் பண்ண சொன்னால், நீங்கள் இந்த வீடியோ வைரலாக்கி பண்ண சொன்னால் மேபி அவங்க நான் யாருன்னு போய் பார்ப்பாங்க. இல்லை என்றா ஸோ என்ன செய்யணுமெண்டா, சில வீடியோஸ் பார்த்தேன், அதில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் டிக்டாக் ஒஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு போய், கீழே போட்டு விட்றேன், டிக்டாக் ஒஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு போய் அவன் மெசேஜுக்கு இல்லை அவன் ஒரு வீடியோவில் போயிட்டு ரீஸ்டோ Judeland.27 அக்கௌண்ட் என்று சொல்லி, இல்லை எப்படியோ நீங்கள் அவன் அக்கௌண்ட்டில் போய் டிரெக்டாக சொன்னீங்கன்னா யார் இந்த அக்கௌண்ட்டுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு நம்மளை திரும்பி கொடுப்பாங்க. இல்லாட்டி